இதுதான் பிளஸ் 2 தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. இதில் 95.2% மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாணவிகளை பொறுத்தவரை 97% மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கடந்த முறையை விட இந்த முறையும் மாணவர்களே 3.81% அதிகமாக அவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாணவர்கள் 93.19% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்ச்சி விகிதத்தில் தமிழகம் முழுவதிலும் உள்ள தேர்ச்சி விகிதத்தில் ஈரோடு மாவட்டம் முதலிடத்தில் 98.87% மாணவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் தேர்ச்சி அடைந்து மாநிலத்திலேயே முதலிடமாக அதிக மாணவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இரண்டாவது இடம் சிவகங்கை மாவட்டத்தில் 98.05% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மூன்றாவதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 97.63% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் 4வது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். 97.54% மாணவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் தேர்ச்சி அடைந்து 4ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார்கள். இதே போல ஒட்டுமொத்தமாக அதிக தேர்ச்சி பெற்ற மாவட்டத்தில் திருச்சி மாவட்டம் 97.50% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்து அங்கு 5வது இடத்தை திருச்சி மாவட்டம் பிடித்திருக்கிறது. அதிக தேர்ச்சி விகிதம் பெற்ற அரசு பள்ளிகள் அதிக மாணவர்கள் தேர்ச்சி அடைந்ததிலும் ஈரோடு மாவட்டம் முதலிடத்திலும், சிவகங்கை 2ஆம் இடத்திலும், திருச்சி 3ஆம் இடத்திலும் இருக்கிறது. அங்கு திருநெல்வேலி மாவட்டம் 4ஆம் இடம். ஒட்டுமொத்தமாக இங்கு அரசு பள்ளிகளில் தென்காசி மாவட்டம் 4வது இடம், கன்னியாகுமரி மாவட்டம் 5வது இடத்தை பிடித்து தேர்ச்சி அடைந்திருக்கிறது. முதல் 5 மாவட்டங்கள், முதல் மாவட்டம் ஈரோடு, 2வது மாவட்டம் சிவகங்கை, 3வது மாவட்டம் கன்னியாகுமரி, 4வது மாவட்டம் திருநெல்வேலி, 5வது மாவட்டம் திருச்சி என 5 மாவட்டத்திலும் தேர்ச்சி விகிதம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட வாரியாக இந்த தேர்ச்சி விகிதத்தில் முதல் 5 மாவட்டங்களை நாம் இப்போது பார்த்தோம் என்றால், ஈரோடு மாவட்டத்தில் 98.87% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்து முதலிடத்தை பிடித்திருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டத்தில் 98.05% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்து 2வது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்ட மாணவர்கள் 97.63% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்து 3ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார்கள். திருநெல்வேலி மாவட்டம் 4வது இடத்தை பிடித்திருக்கிறது. திருச்சி மாவட்டம் 97.50, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய 3 மாவட்டங்கள் 97%க்கும் அதிகமான தேர்ச்சி. 0.63, 0.54, என்று இந்த தேர்ச்சி விகிதத்தில் புள்ளி சதவீதத்திலேயே 2.3% இந்த 3 மாவட்டங்களிலும் தேர்ச்சி விகிதம் அந்த 3வது இடத்தை பிடிப்பதற்கான தேர்ச்சி விகிதத்தில் 0.1 to 0.6% அந்த வித்தியாசத்தில் தான் இந்த 3 மாவட்டங்களிலும் அந்த தேர்ச்சி விகிதம் மாறுபாடு அடைந்திருக்கிறது. 100க்கு 100 கணக்கு பதிவியல் அக்கவுண்டன்சியில் 1946 மாணவர்கள் அங்கு கணக்கு பதிவியல் பாடத்தில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதே போல எக்கனாமிக்ஸ் பொருளியல் பாடத்தில் 440 பேர், பொருளாதாரத்தில் 440 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார்கள். வரலாறு பாடத்தில் 282 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் என்று அழைக்கக்கூடிய கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 2099 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். இதே போல பிசினஸ் மேக்ஸ் மற்றும் புள்ளியியல் ஆகிய பாடங்களில் 463 மாணவர்கள் இப்போது 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள்.